வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா காளை மாடு பூரா நல்ல மாடு வந்துருந்துச்சு. விலைவாசிகள் கொஞ்சம் இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் ரொம்பலாம் குறையலை, லேசுவாசாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் அடுத்தடுத்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாடு அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான மாடுகள் ரொம்ப வரல. ஓரளவுக்கு நல்ல மாடுகளும் வந்திருக்கு. அந்தளவு தான் இருந்துச்சு. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப இதான மாடுகள்லாம் ரொம்ப வரல. நல்ல மாடுகள்னா இந்த மாதிரி மாடு தான் வந்துருந்துச்சு. பூராமே நம்ம எடுத்துருக்கோம். எடுத்த மாடு பூரா போட்டிருக்கோம். விலைவாசி அடுத்து இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் நல்லா குறையும். இப்போதைக்கு ரொம்பவும் குறையலை, லேசாக இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம சாயங்காலம் ஈவினிங் 5 மணிக்கு இன்னொரு வீடியோ வரும், அதையுமே பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எல்லாமே சொல்லிட்டு வாங்க. நம்ம வீடியோ இப்போ எப்படி இருக்குது என்னன்றதையும் சொல்லிடுங்க. அதுபோக நம்ம அந்த கண்டு இதுகள்லாம் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்துக்கிட்டே வரோம். மாடுகளும் விற்பனைக்கு சொல்லியிருப்பாங்க, அதையுமே நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம். ஆனால் விலை அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக சொல்கிறீங்க. அது நம்ம நம்ம இதில் போட முடியல, குரூப்பில் போட முடியல. வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். அதுலேயும் நம்மகிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அம்புட்டு விலை சொல்லி போடுறாங்க, நீங்கள் அதை பார்த்து இது பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னும்போது நீங்கள் கரெக்டான விலையை சொல்லி நம்ம குரூப்பில் போடுறோம்னா நம்ம எல்லா பேருமே பார்க்குறாங்க, நல்லபடியாக வாங்கி கொடுக்கணும்னு நம்ம பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டான விலையை சொல்லுங்கள். கரெக்டாக அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரி பார்க்கணும். நீங்கள் விலையை அசால்ட்டாக ₹1 அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு இல்லை, ஒன்றும் இல்லாத மாட்டுக்கு ₹1 சொன்னீங்கன்னா எப்படி வாங்க முடியும்? அது சந்தையில் அவங்க மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல. கரெக்டான விலையை சொல்லி இதில் போட்டு விட்டிங்கன்னா நம்மளும் நல்லபடியாக வாங்கி கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக மாடு பூராமே வளர்ப்புக்கு போகும். நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிருந்தீங்கன்னா கடைசி விற்காமல் என்ன பண்ணுவீங்க, சந்தையில் தான் கொண்டு விற்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொருளுக்கு நல்ல கரெக்டான விலையை சொன்னீங்கன்னா உள்ளே நம்ம குரூப்பில் இருக்கவங்களே வாங்குவாங்க, வளர்த்துக்குருவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மாடு நம்ம போயிடக்கூடாது, நல்ல மாடு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறது. அதில் முடிஞ்ச அளவுக்கு விலைவாசியெல்லாம் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்றான். வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வயசு கூடிடுச்சு, இல்லை நல்ல தெளிவான மாடுதே மாடு இது. நல்ல கண்டு, ஆனால் வேகம் இல்லை, படபடப்பு இல்லை, எந்த ஒரு இது இல்லை. நல்ல முகலட்சம், நல்லா உயரம் தரம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில். படபடப்பு தான் இல்லை, இல்லைன்னா இதெல்லாம் வாங்கக்கூடிய மாடு தான். இது மாதிரி மாடுலாம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம், எல்லா மாடுமே. இதெல்லாம் கொம்படி எல்லாமே நல்லா இருக்குது. மாடு நல்லா தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னா மாடு நல்ல மாடாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு வெள்ளைக்காலை, நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லா இருந்துச்சு. வெள்ளைக்காலை அது ஒரு தோரணம் தான் எப்போயுமே. மாடை பொறுத்தளவு நல்லா அழகான இருக்குங்க. வெள்ளைக்காலை பூராமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெள்ளைக்காலை மாடு பார்க்கவே அழகாக தோரணையாக இருக்குங்க. இது நாட்டு மாடு, நல்லா குட்டை தான். ஆனால் சேட்டை, சரியான சேட்டை. சரி அடிக்கிறதும் மண்ணை காலை வாடுறதும் எவ்வளோ பண்ணுச்சு. நல்லா குட்டட்டின்னு இருந்தாலும் மாடு நல்லா உடம்பு கனமான மாடு, நெஞ்சு தைரியமான மாடு, அதுவுமே வந்துருந்துச்சு. இது நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு. மீடியமான உயரந்தேன், அளவு மாடு, நல்ல மாடு. ஆனால் விற்பனைக்கு வந்துருந்தது மாடு. நல்ல மாடுகள் வந்திருக்கு, கொஞ்சம் இது பண்ணுற மாடு வாங்கியிருக்கு. ஆனால் இது வட இதுகளுக்கு இந்த மாதிரி தலை செட்டில் இருந்தால் இருக்குது. ஆனால் உயரம் பத்தலை மாட்டில். இந்த இதுவும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. கொம்படி எல்லாமே நல்லா இருக்குது மாட்டில். இதுவுமே ஏதாவது பண்ணாமல் இருந்துக்கு அதே வந்திருக்கு. இந்த ஒம்பளஞ்சேரி இதுவுமே பாருங்கள் அப்படி தான், ஒன்றும் பண்ணலை. மாடு பூரா நிறையா மாடு இந்த மாதிரி தான் பண்ணாமல் தான் வந்திருக்கும். சந்தையில் வந்திருக்குன்னா என்ன ஓரளவுக்கு எதுவும் பண்ணாமல் தான் வந்திருக்கேன். நல்லா ஒரு நாட்டுக்கண்டுகள்லாம் பார்த்தா ஒரு 4 வெள்ள ஒரு காளான்லாம் பார்த்தேன். நல்லா பச்சை, நல்லா குணமாக தான் இருந்துச்சு. ஒருத்தவங்க உசிலமட்டிலேருந்து வந்துக்கிருந்தாங்க. அவங்க வரும்போது மாடு ஏற்றியாச்சு, அதனால் வாங்கி கொடுக்க முடியல. நல்ல கண்டு. அடுத்த வாரம் சந்தையில் எதுவும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம பார்க்குறோம், நேரடியாக பார்க்கும்போது மாடு பார்த்திங்கன்னா பாய்ச்ச குணம் நிறையா இல்லாமல் போயிடுது. அதனால தான் பூராமே கொண்டு ஏற்றி விற்கிறாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம மாடு நல்லா வரும்னு எதிர்பார்த்து தான் வளர்க்குறாங்க. அது எதுவும் பண்ணலைன்னா நாளைக்கு என்ன பண்ண முடியும், எத்தனை நாளைக்கு வளர்க்க முடியும்?
அப்படின்னு கொண்டு வந்து விற்றுறாங்க. அதனால் அவங்கள சொல்லி தப்பு இல்லை. மாடு ஏதாவது பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக விற்க மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. யாராக இருந்தாலும் அதுதானே, நம்ம இல்லைன்னா சும்மா இற போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு செலவு தானே அப்படின்னு தானே யோசிப்பாங்க. இந்த இதெல்லாம் காங்கேயங்கிறது நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இந்த புறமே கிடக்க பாருங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமான மாடு கிடக்கும், நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்து கிடக்கும். இந்த லைனில் புறமே பார்த்திங்கன்னா மாடு குறைஞ்சிருச்சு. இந்த லைனில் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 மாடு குறையில்லாமல் வரும் நெட்டுக்கு. அவ்வளோதான், ஒரு 10 மாடு கிடக்கு வருங்க. அதுவும் 10 மாடில் பசு மாடு எல்லாம் கலந்து கிடக்கு. இல்லைன்னா கேப்பெல்லாம் அடைச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு மாடு கிடஞ்சிச்சு. வாரம் சந்தையில் இப்போ குறைஞ்சிருச்சு. இந்த நோம்பு டயத்தில் காலை மாடு குமிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த இதில் வந்து கிடைக்கல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெள்ளைக்காலை இந்த இதில் பார்த்தீங்கன்னா லேசாக செம்பு தடிச்சு கிடந்துச்சு. இதெல்லாம் நல்லா தலை செட்டு நல்லா இருந்துச்சு மாடு. ஆனால் ஜூட்டு இல்லை, வேகம் இல்லை, படபடப்பு அந்த இது இல்லாதனால தான் மாடு வந்திருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மரக்காலையெல்லாம் நிறையா கிடந்துச்சு. அதெல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி 2 மாடு கிடந்துச்சு, மரமாடெலாம். அதுவே நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த மாடை சொன்னேன்ல, இது ஒன்று. அப்படியே அங்கிட்டு 2 பார்த்தீங்கன்னா அங்கிட்டு 2 மாடு கிடந்துச்சு, மாடு பூராமே. இது மாடு நல்லா கலர் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு வேகம் இதுகெல்லாம் இல்லை. சில மாடு தான் அந்த இது நல்லா படபடப்பில் இருக்குது. இதெல்லாம் நல்லா பெருவெட்டு இருந்துச்சு, கொம்புடி கொஞ்சம் பத்தலை. நல்லா வளர்ப்பு, சூப்பராக வளர்த்து வச்சுருந்தாங்க மாடு. நல்லா பார்க்க பாலிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி பசு இதுகளில் பார்த்தா நல்லா அந்த அப்படி மரக்கண்டையில் போட்டு நல்லா கண்டாவை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா பசு, நல்லா பாச்சக்கார பசுகளை பார்த்து வாங்கி கண்டெடுத்தால் கூட போதும்ட்டு, நல்ல மாட்டை பார்த்து போட்டு. ஏன்னா மாடு உழுகிறது அந்த மாதிரி வருதுல்ல, காளை மாடு என்ன போடுறோமோ அதை வச்சு தான் கண்டுகளும் உருவாகிறது. அதில் நல்ல காளையை பார்த்து நம்ம எடுத்து போடணும். இதெல்லாம் கொம்பு உடஞ்சி வச்சு இல்லை, நம்ம மாடு நல்ல மாடாக தான் இருந்திருக்கேன். அதிலேயே கறங்கியிருக்கேன், என்கிட்ட ரத்தம் போயிருக்கேன். மாடை அசந்து வச்சு பாவம். இங்கே பூரா கிராஸு கண்டு எல்லாமே கலந்தே கிடந்துச்சு. எல்லா கண்டையுமே அது பூராமே எடுத்துருக்கு. ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு சந்தையிலையுமே நல்ல மாடுகள்லாம் ஒரு சில வாரம் வரங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மாடுகளெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. முதல்லாம் கூட நினைப்பேன் நான், நல்லா கண்டா பார்க்க நல்லா இருக்கே வாங்கலே அப்படின்ட்டு. இப்போ உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது, அது அந்தளவுக்கு பாய்ச்சலாமல் தான் புறாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் எக்கு தப்பில் இந்த பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டால், இதில் கிராமத்தில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, வெளி உலகமே தெரியாமல் இருக்கும். அது வந்து தான் இந்த மாதிரி குத்துனாத்தேன். அப்போ அந்த மாதிரி குத்துற மாதிரி நல்லா விலை ஓரளவுக்கு நல்லா போகுது. ஏன்னா பசங்க நிறையா வந்து இறங்கிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா விலைவாசி கூடினதுக்கு காரணமே இந்த மாதிரி கண்டுக வாங்குறவங்க இதனால தான் வந்து ஏறிடுச்சு. அது போக இந்த புறம் பாருங்கள் பசுவெல்லாம் எப்படி கிடந்துச்சின்னு. அது பசு மாடுகளுமே நல்ல மாடாக பார்த்து வாங்கினேன். ஏன்னா கண்டு மாடு கைவள மாடுகள்லாம் வரும். அது நம்ம பார்த்து கண்டு மாடுகள்லாம் கொஞ்சம் கிடைத்தனமாக பார்த்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மாடுகளை பொறுத்தல மாடு புறாமே நல்லா பைவட்டை கட்டி கொண்டு வராங்க. அதனால தான் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எத்தனை நாள் கட்டுறாங்கன்னு தெரியாது பைய கட்டுறது. ஒரு சில பேர் ஒரு வேளை இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கட்டினா போதும்னு நினைப்பாங்க. ஒரு சில வேளை 3 வேளை 4 வேளை கூட கட்டி கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவசரப்பட்டு வாங்க வேணாம் அப்படின்னு யோசிப்போம். பூரா கணக்கு ஜாதி மாடு தான் இந்த மாடு பூராமே. அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். அதை பூரா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எல்லாமே சொல்லுங்கள். அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா இந்த நம்ம எஸ்என் தமிழா சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பேசுனாங்க. அதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேருமே நம்மளை தெரியாது, நிறையா ஃபோனில் தான் கான்டாக்டில் இருக்காங்க. அந்த எல்லாம் போதும். நீ பார்த்துட்டு 2வது மாடு கண்டு வேணும்டா ஏன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல மாடுகளை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுப்போம்.
கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா நம்ம வந்து மாடு எதுவும் பண்ண முடியாது.